பற்றி தெரியாது, சொல்லி வை. வரட்டுமா? நன்றி. இன்னொரு டைலாக், இதே அடுத்த ஒரு டைலாக். அதாவது லூஸ் மோகன் அவர்களும் உசிலமணி அவர்களும் பேசியிருந்தா எப்படி இருக்கும் ஒரு சின்ன கற்பனை. லூஸ் மோகன் ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்காரு, உசிலமணி வண்டி பின்னாடி உட்கார்ந்து போறாரு. லூஸ் மோகன் வேகமா போறாரு, உசிலமணிக்கு பயம் வந்துருது. இவங்க ரெண்டு பேரும் பேசிருக்கிற ஒரு டைலாக் பாருங்க. தம்பி, வயிற்ற கலக்கிட மாதிரி இருக்குது, கொஞ்சம் வண்டியை பார்த்து மெதுவா ஓட்டுப்பா. அந்த வண்டியை பற்றி தெரியுமா நமக்கு? எனக்கு இந்த வண்டியை பற்றி எதுவுமே தெரியாதப்பா. அப்ப தம்பி, அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, வயிறு கதமுடாங்குது, வண்டியை பார்த்து மெதுவா ஓட்டுப்பா. என்னன்னா அந்த கூட்டிட்டு வர மாட்டேன். இந்த வண்டியை பற்றி தெரியுமா உனக்கு? எனக்கு எதுவுமே தெரியாதப்பா. அப்ப கூட்டிட்டு வந்தேன்னா தம்பி, என்னை இறக்கி விட்டுடுப்பா. நான் நடந்தே வீட்டுக்கு போயிடுறேன், என்ன விட்டுடுப்பா. இந்த வண்டியை பத்தி தெரியுமா? நான் அப்படி இந்த வண்டியை பத்தி தெரியுமா, இந்த வண்டியை பத்தி தெரியுமாங்க. அப்படி என்னடா இந்த வண்டி இருக்குது? என்னையோ அப்படி கேளு. இந்த வண்டியில பிரேக் எங்க இருக்குன்னு தெரியல, இனிமேதான் கண்டுபிடிக்கணும். மட்டும் அத பாவி, இத முன்னமே சொல்லக்கூடாதா? நன்றி. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சி அடுத்தபடியா திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் பேசியிருந்தால், உங்களிடம் பேசியிருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கற்பனை. முதல்ல திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வராரு. அவர் கையில கொடுத்து, ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்ணிலமும் பொன்னி நதியுங்கிற அந்த மூச்சு விடாத பாட்டை அவர் கையில கொடுத்து பாட சொல்லியிருந்தா எப்படி பாடியிருப்பா? ஒரு சின்ன கற்பனை. எல்லாம் எம்பெருமான் முருக பெருமானுடைய அழினாலே நான் இங்கே குழுமி இருக்கிறோம். முருக எனக்கு அந்த வரி 4 வரிதான் தெரியும். பாடி கேட்டுக்கோ. வெண்ணிலேயும் பொன்னினேயும் கண்ணியின் துணையின்றி என்ன சுகம் என்று பாழைக்கும் பெண்மையின் சுகம் இன்றி சங்கேயமும் சங்கத்தமையும் பொங்கிடும் வச்சந்தமும் பொங்கி வரும் குங்குமமும் கண்ணீரும் வச்சந்தமும் கண்ணி துணை இழந்தால் முழுதும் கசக்கும் முழு முதல் அதிவரும் முழுவதும் படைத்திடும் ரகசிய சுகம் திரும்பது நீ பிறப்பிதான். அப்ப முடிக இதுக்கு மேல ஒண்ணும் முடியலப்ப. வரட்டுமா? நன்றி. நிகழ்ச்சியின் கடைசியாக நடிகர் சூரியராஜன் அவர்கள் கையில கொடுத்து பாலும் பழமும் கைகை ஏந்திங்கிற ஒரு ரம்மையான பாடலை கொடுத்து ஒரு 4 வரி பாட சொன்னார். அவர் எப்படி பாடியிருப்பாரு ஒரு சின்ன கற்பனை. அவர் கையில கொடுத்து பாட சொல்றாங்க. பாயும் பழமும் பாயும் பழமும் பாயும் பழமும் பாயும் பழமும் பாயும் பழமும் பாயும் பழமும் அடிச்சு கருவாங்க பிச்சளவு இதுக்கு மேல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுப்பா. வணக்கமா. நன்றி, வணக்கம்.